சிவனை பார்க்காமலேயே நந்தியுடைய தலை இடதுபுறமா இருக்கு. யாகம் செஞ்சு துர்வாச முனிவர் அம்பாள குழந்தை வடிவமா பெற்றெடுத்த ஸ்தலம். கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான ஆலயம். பிரம்மருடைய சாபம் நீக்கப்பட்ட இடம். கரிகால சோழன் கோயில் எழுப்பப்பட்ட இடம். ஆமாங்க, இவ்வளவு சிறப்பு மிக்க ஆதி ஈஸ்வரன் என்கிற ஆதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிராமங்களில் சிவராத்திரி வழிபாடு, சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடி 4 கால பூஜைக்கும் கண்வெளிச்சு சிவனை வழிபாடு செஞ்சு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தங்கள் வீடுகளில் செஞ்ச உணவுகளை மற்றவங்களுக்கு பரிமாறி சிவனை மிகுந்த பக்தியோட ஆடலும் பாடலும்னு புண்ணிய ஸ்தலங்கள்லிருந்து கரகம் சோடிச்சு நீர் எடுத்துட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு மிகவும் திருவிழா கோலமாக கொண்டாடுவாங்க. சிவன் ராத்திரி காலையில நானும் என்னோட நண்பனும் எப்படியாச்சும் சிவனை தரிசிச்சே ஆகணும்னு சிவாலயங்களை தேடி அலைஞ்சோம். கூட்ட நெரிசல், இன்னும் சில காரணங்களால எங்களால் சிவனை பார்க்க முடியாமல் போச்சு. சரி, சிவனைத்தான் பார்க்க முடியல, அவனோட மகளையாச்சும் பார்க்கலான்னு செஞ்சேரி மலை முருகனை பார்க்கலான்னு போனோம். போகிற வழியில் ஒரு ஆலயம். எங்களை அறியாமலேயே எங்கள் வண்டியை நிறுத்திட்டோம். அப்போ ஒரு குரல், நீ என்னத்தானே பார்க்க ஆசைப்பட்ட? ஆதி ஈஸ்வரன் நான் இங்கே இருக்கேன் வான்னு கூப்பிடுச்சு. போகும்போதே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இரவு பூஜைகளுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே பழமையான ஆலயமா இருக்கே, சரி குருக்கள் ஐயா கிட்ட கேட்போன்னு போய் நாங்கள் கேட்டோம். அவர் கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையான ஆலயம்னு மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம்னு சொன்னார். காலையில இருந்து சிவனை பார்க்க நினைச்சு முடியல, ஆனா சிவபெருமானே நம்மளை வர வச்சுட்டாருன்னு மன நிறைவோட சிவனை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணணும். கோயிலுடைய வரலாறை பார்க்கலாம். முன்னொரு காலத்துல படிக்காசு புலவர்னு ஒருத்தர் ஆலயத்துல தங்கி சிவனை குறிச்சு பாடல் பாடி பரிசா பொற்காசுகளை பெற்று வந்தார். ஒரு நாள் சுவாமியை நினைச்சு மனம் உருகி கண்மூடி பாடிட்டு கண் விழிச்சு பார்க்கும்போது சுவாமியும் அம்பாளும் அந்த இடத்துல இல்லை. என்னடா சோதனை இது அப்படின்னு அங்க இருந்த நந்தியுடன் சிவனும் அம்பிகையும் எங்கேன்னு கேட்டாரு. அவர் மீது பரிவு காட்டும் வகையில நந்தி தேவரோ சிவன் மறைஞ்சு இருந்த திசைய தலையை திருப்பி அடையாளம் காட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டாரு. சிவன் கிட்ட தங்கள் பக்தன் ஒருவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலேயே அவ்வாறு செஞ்சதா கூறினாரு. சிவனும் தலை இருக்கும்போது வாழ ஆடவலாமா, ஆடக்கூடாதுன்னு சொல்லி நந்தியுடைய கருணையை பாராட்டி நந்திய நேரா பார்க்காம இடதுபுறம் திரும்பியே இருக்கிற மாதிரி செஞ்சாரு. நந்திகேஸ்வரரை வணங்குனா சிவனிடம் சிபாரிசு செஞ்சு கோரிக்கைகளை நிறைவேற்றுவாருன்னு மக்களுடைய நம்பிக்கை. துர்வாச முனிவர் யாகம் செஞ்சு அம்பாள குழந்தை வடிவத்துல பெற்று கன்னிப்பருவம் அடைஞ்சதும் ஆதிசேஸ்வரருக்கு மனம் முடிச்சு வச்சாரு. புகுந்த வீட்டுக்கு வந்ததும் அம்பிகை நந்தியோட தலை திரும்பி இருக்கிறத பார்த்தாங்க. தன் கணவனை ஒரு பக்தனுக்காக காட்டி கொடுத்ததால இப்படி தலை திரும்பி இருக்கிறத தெரிய வந்ததும் நந்திய தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர எண்ணி அதன் மேல அமர்ந்தாங்க. நந்தி தேவனுக்கு சிவனை மட்டுமே சுமந்துட்டு இருந்தோம், இப்போ அம்பிகையும் சுமக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சு மிகவும் ஆனந்தம் அடைஞ்சாங்க. படைத்தல் தொழில் செஞ்சிட்டு இருந்த பிரம்மன் தான் எல்லான்னும் சிறந்தவன்னும் அகங்காரத்துல இருந்தாரு. அப்போ சிவனிடத்துல சாபம் பெற்றாரு. சாபம் நீங்க பல ஆலயங்கள்ல சிவனை வழிபாடு செஞ்சாரு. சந்தன மரங்கள் நிறைஞ்ச இந்த இடத்துக்கு வந்து சுயம்பு வடிவில் இருந்த சிவனை வணங்கி சாபம் நீக்க பெற்றார். அம்பிகைய துர்வாச முனிவர் யாக குண்டத்துல இருந்து குழந்தையா பெற்றதால இந்த ஊருக்கு குழந்தை நகர்னு பெயர் பெற்றுச்சு. அம்பாள் சன்னதியில தரப்படுற வெள்ளை கயிறை கட்டிக்கிட்டா நோய்கள் வராதுன்னு மக்களோட நம்பிக்கை. இந்திரன், பிரம்மன், சூரியன், வாலி, அகஸ்தியர், பதஞ்சலி மகரிஷி, சுந்தரர்னு பல பேரு வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலம். அருணகிரிநாதர் முருகனுக்கு பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் திகழ்கிறது. இறைவன் ஆதீஸ்வரர், உற்சவர் சந்திரசேகர், இறைவி பெரியநாயகி, ஸ்தல விருட்சம் சந்தனம், ஸ்தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். கருவறையில சிவனுக்கு அடியில வற்றாத சுனை இருப்பதா சொல்லப்படுது. சிவனோட இடது புறத்துல சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானியுடன் காட்சி தராங்க. வள்ளி தனது கழுத்தை வலது புறமா சாச்சபடி காட்சி தருவது மேலும் சிறப்பு.
சனீஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜர் அருள்கிறாங்க. ஆலயம் கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பெரிய கலந்தை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சியில் இருந்துமே பஸ் வசதிகள் இருக்குது. 30 வருஷமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துமே இவ்வளவு சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தெரியாமலேயே போயிருச்சு. நம்ம சேனல் மூலமாக இன்னைக்கு உலக நாட்டில் இருக்க பல மக்களுக்கு கொண்டு சேர்த்துள்ளோம். இது போல சிறப்பு மிக்க ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.